பூவோடு வரும் காற்றாக என்னை நீ சேர தெரிந்தேனே. ஆதாரம் அந்த தேவன் நானே சேர்ந்தா இந்த மாலையில் நான் வார. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் செய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வாங்க என்னென்ன சமையல் சமைச்சிருக்காங்கன்னு சொல்லி பாக்கலாங்க. இன்னைக்கு வந்து நான் சமைக்கலங்க, அவனுக்கு கொஞ்சம் சரியில்லாத காரணத்தினால இன்னைக்கு சமையல் வந்து இதான் சமைச்சிருக்காங்க. நான் சும்மா ஒரு வீடியோ எடுக்கணும்னு சொல்லிதான் நான் இன்னைக்கு இதெல்லாம் எடுத்து வச்சு உக்காந்துருக்கேன். இன்னைக்கு என்னென்ன சமையல் சொல்லி பாக்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து சாதங்க, நல்ல சூப்பரான உதிரி உதிரியான சாதம். அடுத்ததா வந்து கறி குழம்பு ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, சிக்கன் குழம்பு மாதிரி இருக்கா, ஆனா சிக்கன் குழம்பு இல்லைங்க, வாழைக்காய் குழம்பு. கறி குழம்பு ஸ்டைல்ல வாழைக்காய் குழம்பு செஞ்சிருக்கிறாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. அது எங்க சித்தி செஞ்சா சொல்லவே வேணாம், அந்த அளவுக்கு வந்து டேஸ்டா இருக்கும். அடுத்ததா இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நான் வச்ச ரசங்க, நேத்து வச்ச ரசம் கொஞ்சம் இருக்குங்க. இது வந்து சாதா ரசம் இல்ல, பருப்பு ரசங்க. ரெசிபி நம்ம சேனல்ல வரும், பாருங்க. அடுத்ததா வந்து எப்பயும் போல சட்னிங்க, இது வேர்க்கடலை தேங்காய் போட்ட சட்னி. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா சமைச்சாச்சுங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு இதுதான். லஞ்சுக்கு வந்து நம்ம ஏதாவது சூடா சமைக்கலாம்னு சொல்லி உப்புமா அது போல வந்து ஏதாவது சாப்பிடலாம்னு சொல்லி விட்டாச்சு. இதான் இன்னைக்கு குட்டீஸ் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இதுதாங்க சாப்பிட்டு போனாங்க. அப்புறம் லஞ்சுக்கு இதுவே தான் நான் பேக் பண்ண போறேன். இப்போ வாங்க லஞ்ச் பாக்ஸ்ல இருந்து பேக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கவிங்க, நேற்று வந்து பாத்தீங்கன்னா இந்த பருப்பு ரசம் வச்சிருந்தேன், ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. அதனால வந்து கவின் ரசம் இன்னைக்கு லஞ்சுக்கு அதுவே கேட்டதுனால அதுதான் இன்னைக்கு பேக் பண்ண போறேன். நல்லா சூடு பண்ணிட்டாங்க. சூடு பண்ணிட்டு நம்ம போட்டு வச்சுட்டோம்னா ரொம்பவே வந்து நல்லா இருக்கும். சாதத்துக்கும் வாழைக்காய் குழம்புக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இது போல வாழைக்காய் குழம்பெல்லாம் ரெசிபி பாத்தீங்கன்னா நம்ம சேனல் இருக்கு, பாருங்க, பார்த்து செஞ்சு சாப்பிடுங்க. வந்து பாருங்க, இது வந்து பூவரிசிக்குங்க. எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வாழைக்காய் எல்லாருமே வந்து நல்லாவே சாப்பிடுவாங்க, அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கிறேன். அடுத்ததா சாதம் ஊற்றலாம். சரணை பாக்ஸுங்க, நம்ம எப்படியும் 5 பாக்ஸ் பேக் பண்ணுவோம், அதே போல வந்து இன்னைக்கும் வந்து பண்ணியாச்சு. அடுத்ததா லாஸ்டா வந்து பூவரிசியோட பாக்ஸ் சாதம் ஊற்றலாம். வாழைக்காய் குழம்பு இருக்கு. காலையில வந்து எல்லாருமே சாதம் வாழைக்காய் குழம்பு தாங்க சாப்பிட்டாங்க. கவின் மட்டும் ரசம் போட்டு போறேன். சூப்பரான ஒரு பருப்பு ரசம் இது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதுதாங்க. லஞ்சுக்கு என்ன சமைக்க போறோம்ன்றத லஞ்ச் வீடியோல வந்து பாக்கலாங்க. அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தோசையும் சட்னி இருக்கு, அதுதான் வாழைக்காய் குழம்புங்க. எங்க சித்தி தான் செஞ்சாங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா எங்க சித்தி அம்மா எல்லாரும் வந்து ஷேர் பண்ணி வேலை செய்வோங்க. உடம்பு சரியில்லைனாலே நாமளே தான் செய்யணும் இல்லை, ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி இது போல வந்து வேலை செஞ்சுப்போம். இப்போ அடுத்து மதியத்துக்கு என்ன சமைக்க போறோம் அப்படின்றத பாக்கலாங்க. லஞ்சுக்கு டின்னர் தான் என்ன சமைக்க போறோம் அப்படின்றத பாக்கலாம். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பேக் பண்ணிட்டு குட்டிஸ் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடலாம். தோட்டத்துக்கு வந்திருக்கோங்க. நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு தான் நினைச்சேன். கடமை நம்மள விடுற மாதிரி தெரியல, பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தோப்புக்கு வந்தாச்சு. தோப்புல என்ன வேலை இருக்க போகுது, தேங்காய் தாங்க வெட்டத்துக்கு வந்திருக்காங்க. நம்ம வந்து நம்மளுடைய பங்கு தேங்காவை எடுத்துக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேங்காய் வெட்டல, இன்னும் நம்ம குழியில் வெட்டல. இன்னும் தண்ணி பார்த்தீங்கன்னா தோப்பில் தண்ணி விட்டாச்சுங்க. தண்ணி விட்டுச்சுன்னா தேங்காய் எப்படி எடுக்க முடியும், கச்சு கச்சு கச்சுன்னு ஆயிடும்ல. அதனால பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நிறுத்த சொல்லிட்டாங்க. நிறுத்திச்சு. நாங்களும் 2-3 வாரமாக பார்த்தீங்கன்னா தண்ணி விடாமல் பார்த்துக்கிட்டே தாங்க இருந்தோம். சரி நம்ம பிள்ளைங்க வாடுதுன்ட்டு சொல்லி, தென்னம்பிள்ளைலாம் வாடுதுன்னு சொல்லி தண்ணி விட்டுட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக ஓடி வந்து தண்ணியெல்லாம் நிறுத்திட்டோம். ஏன்னா தேங்காய் வெட்டுறதுக்கு வந்து பின்னாடி கச்சு கச்சு கச்சுன்னு ஆயிடும்ல, அதனால தண்ணி நிறுத்தியாச்சு. அவங்களாம் தேங்காய்லாம் வெட்டிக்கிட்டு போன பின்னாடி நம்ம வந்து தண்ணி போட்டுக்கலாம்.
தேங்காய் பட்டை பாருங்க எவ்வளோ இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் நம்ம சேல் பண்ண போகிறோம். சேல் பண்ணணும்னு தான் நினைக்கிறோம். இப்போ என்னடான்னா பெட்ரோல் தட்டுப்பாடு கேஸ் தட்டுப்பாடுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்மளே யூஸ் பண்ண போகிறோமா என்னன்றது தெரிலங்க. பார்ப்போம். அப்படியே பாருங்க தண்ணி வந்து காலையில் தாங்க தண்ணி போட்டு போனோம். தண்ணி இப்போ தான் பாதி கொல்லி அளவுக்கு பாஞ்சிருக்கு. நாங்கள் வந்து இந்த மடையெல்லாம் போட்டு விடுவாங்கள்ல அது போலலாம் விடுறது இல்லைங்க. நெல் கொல்லிக்கெல்லாம் தண்ணி பாய்க்குவாங்கள்ல அதே போல தான் இங்கே பாருங்க தெரியுதா தண்ணி. இப்போ இந்த தண்ணியில் எப்படி தேங்காய் வெட்ட போகிறாங்கன்றது தெரிலங்க. நாங்களும் 2 வாரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் தேங்காய் வெட்டுறதுக்கு வருவாங்கன்னு சொல்லி. வர மாதிரியே தெரிலன்னு சொல்லி தான் தண்ணி போட்டோம். இப்போ என்னடான்னா தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா எப்படி எடுக்க போகிறாங்கன்றது தெரில. பார்ப்போம். தேங்காய் வெட்ட மாட்டேங்கிறாங்க. எப்படி உழுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய். ஐயோ ஒன்று புட்டு 1 வந்துக்குது. தேங்காய் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சுங்க. இதெல்லாம் எடுத்து நம்ம கொட்டாயில் போட்டு போகலாம். இவ்வளோ தேங்காய் நம்மளுக்கு வந்திருக்கு. இன்னும் 20 காய் பேலன்ஸ் இருக்குது. அது எடுத்துக்கலாம். அம்மா விட மாட்டாங்க. அம்மா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்டாட்டஸ் பார்க்க வந்திருக்காங்க. அந்த பக்கம் நல்லா ஆர்டர் காய் 10 காய் எடுங்க. நான் இறக்குறேன் அவங்க நான் சொன்ன மாதிரி இப்படி வந்து போகலாம். தூக்கின்னு போகிறது கஷ்டமாகுது. அந்த ஓலை வெட்டு குட்டியா இந்தாண்ணே வெட்டின்னு வாங்கிக்கிறோம். அப்படியே போகிறது பாரு. தேங்காய்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை வெட்டிட்டாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு தேங்காவே எங்கள் மண்டையோட பெருசாக இருக்கும். தூக்கவே முடியல. அப்பா ஐயோ பாருங்க இவ்வளோ பெரிய தேங்காய் இருக்குது. ஐயோ தூக்க முடியல. இப்படி திருப்பி காட்டும் பாருங்கள். இவ்வளோ பெரிய தேங்காய் பார்த்துருக்கீங்களா என்னன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2 தேங்காய் தான் இருக்குது ஒரு வழியில். இருந்தாலும் முரட்டு தேங்காவாக இருக்குது. தண்ணி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காயில் 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி குறையாமல் வரும். எங்கள் கிணறு பார்த்துக்கிங்களா இதை பாருங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா எங்களோட கிணறு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வாங்க வீட்டுக்கு போய் தண்ணி வந்தாச்சு பாருங்க. கிணத்துல இருந்து தண்ணி குடிக்குது பாருங்க. எவ்வளோ பெரிய கிணறு. வாழையும் அதுல இருக்கு. தண்ணியும் அங்கே வந்து வருது. பாருங்க இந்த பக்கமும் தேங்காய், இந்த பக்கமும் தேங்காய். கொல்லி மொத்தம் தேங்காவா கிடக்கு. மாங்காய் பிஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களுடைய தோப்புல மாங்காய் பிஞ்சு வச்சிருக்கு. வந்துட்டாங்க. தேவையான பொருள் எல்லாம் எவ்வளோன்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். தக்காளி கழுவிட்டு கட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் பாத்தீங்கன்னா ஒரு 1 கிலோ அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். 1.5 கிலோ அளவுக்கு நம்ம தக்காளி எல்லாம் போட்டு சூப்பரா இன்னைக்கு நம்ம மட்டன் பிரியாணியும் முட்டை குழம்பு செய்ய போறோம். எப்படி செய்யலான்றத பாக்கலாம். கழினி வாமர்க்கு எழுதுப்போ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு விளையாண்டு இருக்காங்க. இன்னும் வாமர்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் யாரும் சாப்பிடல. கடாய் நல்லா சூடாச்சுங்க. இப்ப மட்டன் செய்ய போறோம். அதுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கறி வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. வச்சுக்கலாம் பக்கத்துல. அடுத்ததா பிரியாணி மசாலா வெங்காயத்தை
இங்க என்னடி இங்க என்ன பாப்பா இருமா போடு பொடியும் போடுறோம். அடுத்ததா நம்ம பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாங்க. பட்டை, லவங்கம், கிராம்பு, அடுத்ததா வந்து ஏலக்காய் போட்டாச்சு. அடுத்ததா நம்ம வெங்காயம் போட போறோம். பிரியாணி இலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாங்க. இன்னைக்கு நானும் அம்மாவும் தான் பிரியாணி செய்ய போறோம். அடுத்ததா வெங்காயம் போட்டுக்கலாம். எல்லாமே போட்டுங்க. முட்டை குழம்பு போட்டு எடுத்து வச்சுக்கலாம். போட்டு வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க. வதங்கினாதான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பொறுமையா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம முட்டை குழம்பு வந்து அம்மா செய்ய போறாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடாய் வச்சு கடாய் நல்லா சூடாகுங்க. சூடானதுக்கு அப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தாங்க பொறுமையா வதக்கினாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால பொறுமையா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பிரியாணிக்கு பாத்தீங்கன்னா நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அது அப்படியே நம்ம கட் பண்ணி பாக்ஸ்ல போட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததா வெங்காயம் சேர்த்துக்கலாம் முட்டை குழம்புக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். அடுத்ததா இஞ்சி பூண்டு வந்து முட்டை குழம்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதங்கிட்டோம். அடுத்ததா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி அப்படியே போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிக்கோங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் முட்டை குழம்புக்கு. போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து கொஞ்சமா வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயமும் ஒரு பக்கம் நல்லா வதக்கிக்கணுங்க. தக்காளி வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா வந்து வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா என்னென்ன போட போறோம் அப்படின்றத பார்க்கலாம். பிரியாணிக்கு வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா அழுத்திப்போம். இதை வந்து அப்படியே நம்ம வெங்காயத்துக்கு போட்டுக்கலாங்க. நல்லா வதங்கிட்டோம். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கிச்சுங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம போட்டுக்கலாம். நல்லா வதங்குங்க. வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலா சேர்த்து போடுறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஒரு சின்ன மூடியை வந்து தேங்காய் அப்படியே ஒரு தக்காளி போட்டு நல்லா அரைச்சு வச்சிருக்கு அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் பாருங்க வெங்காயமும் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா நல்லா வதங்கணுங்க. வதங்கினாதான் டேஸ்டா இருக்கும். குழம்பு பாருங்க இந்த அளவுக்கு வந்து வச்சிருக்கேன். கொஞ்சமா செஞ்சா போதுங்க. அதனால கொஞ்சமா மட்டும் வச்சாச்சு. அடுத்ததா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பிரியாணி சேர்த்துக்கலாம்.
4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டு இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா வதங்கணுங்க. வதங்கினாதான் கொஞ்சம் மனமா டேஸ்டா இருக்கும். தக்காளி வந்து பாருங்க, இது வதங்கிட்டு அதுக்கப்புறமா மசாலா எல்லாம் போட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி போட போறோம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டுக்குள்ள பாருங்க, முட்டை குழம்பே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடிங்க. குழம்பு குளிச்சுன்னா முட்டையை உடச்சுனா சூப்பரான முட்டை குழம்பு வந்து ரெடி ஆயிடும். அடுத்ததா பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாங்க. பிரியாணி மசாலா வந்து ஒரு பேக்கெட் அப்படியே சேர்த்துக்கலாம். கேஸ் சேர்த்துக்கலாங்க. அப்படியே ஒரு பேக்கெட் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா காரத்துக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரமா அவ்வளவுதான். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கா போதும். அதுவே ஏன்னா பீஸ் சாப்பிடுறாங்க அப்படின்றதுனால காரம் வந்து கொஞ்சம் கம்மியா வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி மிளகாய் தூள் போடும்போது கேஸ் கொஞ்சம் கம்மியா வச்சிருங்க. இல்லைன்னா டக்குன்னு வந்து அடி பிடிச்சிரும். தயிர் சேர்த்துக்கோங்க. அடுத்து தயிர் சேர்த்துக்கலாம். தயிரும் ஒரு பாக்கெட், பத்துக்கு ஒரு பாக்கெட் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. தயிர் போட்டோம்னா கறி நல்லா சாஃப்ட் ஆகுங்க. சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதனாலதான் எப்பவுமே பிரியாணி செய்யும் போது தயிர் வந்து போடுறது. அதுவும் ஃபர்ஸ்டே போட்டு வதக்குங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும். தக்காளி போட்டுக்கலாங்க. கொஞ்சமா இந்த அளவுக்கு வந்து மீட்டுட்டேன். நிறைய தக்காளி போட்டதுனால போட்டுட்டேன்னா இப்போ வந்து ஒரு வாட்டி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கறியும் சேர்த்துக்கலாம். என்னன்னு நம்ம பெரிய பெரிய பீஸா கட் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து இன்னைக்கு செம்பிலி ஆட்டு கறி தாங்க இன்னைக்கு செய்ய போறோம். கறி வந்து செம்பிலி ஆட்டு கறி வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். கிடா கறிங்க. இது பெரிய பெரிய பீஸா இருக்கிறதுனால நம்ம இப்படியே போட்டு வதக்கிக்கலாம். உப்பு போடணும். உப்பு வந்து காலையில வந்து அடுத்ததா நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து அதுக்கப்புறமா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா நம்ம இன்னைக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம தக்காளியும் கறி நல்லா வதங்கணும். பாருங்க, கலர்ஃபுல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பக்கம் பாருங்க, முட்டை குழம்பு வந்து நல்லா வந்து கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பச்சை வாசனை எல்லாம் போயாச்சு. இப்போ முட்டை உடச்சு டக்குன்னு எடுத்து போய் பாக்குறீங்க. அது தக்காளியும் கறியும் பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து வதங்கியாச்சுங்க. இந்த பக்கம் பாருங்க, அப்படியே வந்து முட்டை குழம்பும் வந்து நல்லா கொதிச்சு எண்ணெய் ஊத்தி வந்தாச்சுங்க. முட்டை வந்து வேக வச்சுட்டுக்குதுங்க. நல்லா வெந்து வரணும். வந்ததுக்கு அப்புறமா நம்ம அதுக்கப்புறமா கட் பண்ணி போறதா அப்படி போறதான்னு பாத்துக்கலாம். இப்போ வந்து லெமன் வந்து புரிஞ்சுக்கலாம். நல்லா வந்து ஒரு பெரிய லெமனா ஒரு லெமன் வந்து எடுத்துருக்கு. இதை வந்து அதுக்குள்ள இருக்கிற விதையெல்லாம் இல்லாம நல்லா புரிஞ்சுக்கலாம். நல்லா ஜூஸ் நிறைய வருது இந்த லெமன்ல. அதெல்லாம் கொட்டாது. போடாது வெறி வெறி எடுத்துட்டு. அடுத்ததா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி வந்து இந்த கப்பால 3 கப் அளவுக்கு அரிசி வச்சிருக்கு. இதுல வந்து 6 கிண்ணம் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம்.
மூணு 4 கிண்ணம் 5 கிண்ணம் தண்ணி சேர்த்துருக்கீங்க. அவ்வளவுதான் அவ்வளவு விடு சிறப்பு 6 கிண்ணம் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி நல்லா ஊத்தி வச்சுங்க. அரிசி நல்லா வந்து கொதிக்கணுங்க. கொதிச்சு இந்த கறியெல்லாம் நல்லா வேகணுங்க. வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரிசி போட்டுக்கலாம். ஃபுட் கலர் நான் போடலங்க. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சேர்க்க தேவையில்ல. இது நல்லா கொதிக்கிட்டோம். இப்ப அரிசி இன்னும் போடலங்க. பிரியாணி தண்ணி ஊத்திருந்தோம்ல, தண்ணி நல்லா சலசலன்னு போச்சு. கறியும் பாத்தீங்கன்னா நல்லா வேகிட்டோம். இப்போ வந்து முட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேக வச்சுட்டோங்க. வேக வச்சு போடலாம். நீங்க அப்படியே உடச்சு ஊத்துறதாலும் சரிங்க. அப்படியே ஊத்திட்டு இந்த குழம்புல போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான முட்டை குழம்பு வந்து ரெடி ஆயிருங்க. டேஸ்டா இருக்கும் இந்த முட்டை குழம்பு. நீங்களும் இதே போல செஞ்சு சாப்பிடுங்க. அரிசி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா போட்டுக்கலாம். முட்டை குழம்பு பாத்தீங்கன்னா ரெடி. இந்த பக்கம் இன்னும் வந்து மட்டன் பிரியாணி வந்து ஆகலைங்க. தண்ணி நல்லா கொதிச்சுனே இருக்குது. அரிசி வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததா அரிசி போட்டுக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிச்சு பாருங்க. இப்போ வந்து டக்கு டக்குன்னு நம்ம அரிசி வந்து தண்ணி எல்லாம் அரிசி வந்து நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுக்கிதுங்க. 1/2 மணி நேரம் ஊறினா போதும். ஏன்னா சீரக சம்பா அரிசி வந்து ரொம்ப நேரம் ஊறிச்சனாலையும் உடைஞ்சிரும். நல்லா காரான விளையாட போறாங்க. பத்திரம் முட்டை குழம்பு வந்து ரெடிங்க. பக்கம் இருக்கு பாருங்க. அரிசி எல்லாம் போட்டாச்சுங்க. அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க. அரிசி தண்ணி நல்லா வேகுங்க. வெந்து வந்துச்சுன்னா சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி. அரிசி தண்ணி பாத்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு வந்து ஒண்ணு சேர்ந்து வந்தாச்சுங்க. சும்மா அப்படியே லைட்டா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல டேஸ்ட் பாத்துக்கோங்க. உங்களுக்கு தேவை இருந்தா உப்பு, காரத்துக்கு வந்து காரத்துக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டா நம்ம அப்படியே வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா உள்ள உப்பு தூள் சூப்பரான மட்டன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடும். அரிசி தண்ணி நல்லா ஒண்ணு சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம டம் போட்டு எடுத்தோம்னா பிரியாணி வந்து ரெடி ஆயிடும். சுட சுட மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க. குட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பசியோட வெயிட் பண்ணுறாங்க. அடுத்து என்ன, சுட சுட மட்டன் பிரியாணி போட்டு முட்டை குழம்போட சாப்பிட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நீங்களும் சாப்பிட்லாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா மறக்காம சமையல் செய் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நீங்களும் எங்களோட சேர்ந்து மட்டன் பிரியாணி சாப்பிட்லாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.